வீணா, பெரியவர் சொல்றாருல்ல, அவர் பேச்ச மதிக்க மாட்டியா? துர்கா, எங்களுக்கு நீ யாரு? எங்களோட மருமகமா? உனக்கு இந்த வீட்ல எல்லா உரிமையும் இருக்கு. நீ விளையாட்டுத்தனமா செஞ்ச காரியம் எவ்வளவு பெரிய சங்கடத்துல கொண்டு வந்து விட்டுருக்குன்னு பாத்தியா? மாமாவா இருந்ததுனால உன்னை மன்னிச்சு விட்டாரு. மத்தவங்களா இருந்தா இந்நேரம் என்ன வேணாலும் நடந்திருக்கும். சரி, நீ அழாத. சத்யா, அத்தை, இவ்வளவு ரூமுக்கு கூட்டிட்டு போ. சரிங்க அத்தை. பெரியப்பா நான் டேய் அசோக், நான் தான் சொல்லிட்டேன்ல. இல்ல பெரியப்பா நான் விடு, உள்ள போ. சின்னையா, 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 சின்னையா நில்லுங்க. சின்னையா, சின்னையா, தம்பி கொஞ்சம் நில்லுங்க. ஏன் தம்பி? துர்கா உங்க பின்னாடியே வந்து சின்னையா சின்னையா நில்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அவ கூப்பிடுறதை நீங்க காது கொடுத்து கூட கேட்காம இப்படி அலட்சியப்படுத்திட்டு போறது நல்லாவா இருக்கு? அண்ணி தயவு செஞ்சு சொல்றேன், இவளுக்காக நீங்க வக்காலத்து வாங்காதீங்க. நான் இப்படி பண்ணதுக்கு என்ன திட்டிக்கிட்டு இருக்கீங்களே, அப்போ இவ பண்ண தப்பு உங்க கணக்கே தெரியலையா? அண்ணி, என்னோட கொஸ்டின் ரொம்ப சிம்பிள். சொல்லாம கொள்ளாம இந்த நேரத்துல இவ ஏன் வரணும்? வரேன்னு முன்னாடியே ஒரு போன் போட்டு சொல்லியிருந்தா நானே இவளை போய் பிக்கப் பண்ணிட்டு வந்திருப்பேன் இல்லையா? விடுங்க தம்பி, அதான் துர்கா பத்திரமா வந்துட்டால. பாவம், அவ சிச்சுவேஷன் என்னன்னு நம்மளும் கொஞ்சம் யோசிக்கணும்ல. நமக்கே தெரியாம அப்படி என்ன சிச்சுவேஷன் அவளுக்கு இருந்துச்சுன்னு சொல்லுங்க. இவ ரொம்ப அழுத்தக்காரி அண்ணி. இது ஒண்ணும் அவ தெரியாம செய்யல. என்ன அவமானப்படுத்துறதுக்காக வேணும்னு இந்த மாதிரி பிளான் பண்ணி தான் இப்படி பண்ணிருக்கா.